ரஜினி ரிஜெக்ட் பண்ணிய பாடலை பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆக்கிய இளையராஜா. அது என்ன பாட்டு தெரியுமா? 1990களில் வெளிவந்த தமிழ் படத்துக்காக இளையராஜா இசையமைத்த பாடல் ரஜினிக்கு திருப்தி அளிக்கவே இல்லை. ஆனா இளையராஜா சொன்னபடியே அந்த பாடல் சூப்பர் ஹிட் ஆச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இளையராஜா காம்போ என்றால் அந்த படம் நிச்சயமா வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஆனா இவங்க கூட்டணியில வந்த ஒரு எவர்கிரீன் பாடலை ரஜினி வேண்டாம் என்று நிராகரிச்சிருக்காரு. பலமுறை அந்த பாடலை கேட்டும் ரஜினிக்கு திருப்தி அளிக்கவே இல்லை. ஆனா இளையராஜா சொன்ன ஒற்றை வார்த்தையில் ரஜினி அந்த பாடலை படத்தில் வைக்க சம்மதிச்சாரு. ரஜினியின் கணக்கு தப்பு கணக்காகி போனதால அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. அது என்ன பாடல் அப்படின்றத பத்தி இந்த தொகுப்புல பார்க்கலாம் வாங்க. 1992ல மன்னன் படவேலைகள் நடந்துச்சு. அப்போ இளையராஜா அம்மா என்று அழைக்காத பாடலின் டியூனை போட்டு காட்டினாரு. அந்த நேரத்துல ரஜினி ஒரு மாஸ் ஹீரோவாக ஆக்ஷன் படங்கள்ல பிஸியா இருந்தாரு. பாடலே கேட்ட ரஜினி, ராஜா இந்த பாடல் மெதுவா இருக்கு, என் இமேஜுக்கு செட் ஆகுமா, ரசிகர்கள் ஏற்பார்களா, வேற பாடல் செய்யலாமா அப்படின்னு கேட்டாரு. ரஜினி தயங்குவதை கண்ட இளையராஜா, இதுவரைக்கும் நீங்க ஒரு கமர்ஷியல் ஹீரோ, இந்த பாடல் உங்களை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கொண்டு செல்லும், இது உங்களை வேறு உயரத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொன்னாரு. இளையராஜாவின் அசைக்க முடியாத நம்பிக்கையை ரஜினி ஏத்துக்கிட்டாரு. மன்னன் படம் வெளியானதும் இளையராஜா சொன்னது உண்மையாச்சு. வாலியின் வரிகள், ஜேசுதாஸின் குரல், ரஜினியின் நடிப்பு அந்த பாடலை காவியமாக்கிடுச்சு. குடும்ப ரசிகர்கள் ரஜினியை தங்கள் வீட்டு பிள்ளையாக பார்க்க அவரோட ஃபேமிலி ஆடியன்ஸ் பல மடங்கு அதிகரிச்சது. அன்னைக்கு இளையராஜா சொன்னது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்ல, ஒரு மகத்தான கலைஞனோட பார்வை. ஒருவேளை ரஜினி பிடிவாதமா அந்த பாடலை நிராகரிச்சிருந்தா தமிழ் சினிமாவோட சிறந்த அம்மா பாடல்களில் ஒன்றை நம்ம இழந்திருப்போம். இன்னைக்கும் கூட அன்னையர் தினம் அப்படின்னா முதலில் ஒலிப்பது இந்த பாடல் தான். இந்த பாடல் வரிகள் திருச்சி அருகே உள்ள ஒரு ஐயப்பன் கோவில் கல்வெட்டில் செதுக்கப்பட்டிருப்பது அதற்கு கிடைத்த மற்றும் ஒரு பெருமையா கருதப்படுது. இன்னைக்கு அம்மாவை பத்தி எத்தனை பாடல்கள் வந்தாலும் அதுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டது ரஜினியோட மன்னன் பட பாடல் தான் என்பது குறிப்பிடத்தக்கது.